எதோ கிறிஸ்மஸ் சொல்கிறோம்ல, ஆனால் நம்ம பிள்ளைங்க வர போகிறாங்க, அதெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லைங்க. சொல்லுங்களேன், கிறிஸ்மஸ் எப்படி நம்ம இப்படியெல்லாம் இருப்போம் அப்படிலாம் இருப்போம். ஆனால் நம்ம பிள்ளைங்க சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் கிறிஸ்மஸ் இல்லைங்க, இதுதான் கிறிஸ்மஸ். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களேன், இதுதான் கிறிஸ்மஸ். இந்த நாடகத்தின் கருப்பொருளை நம்ம இடத்துல நடித்து காட்டும்படியே வர போகிறாங்க அன்பு பிள்ளைங்க. கைகளை தட்டி உற்சாகத்தோடு அந்த பிள்ளைகளை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமா? அது எது 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 கிறிஸ்மஸ் நடிக்க வருகிறார்கள். காட்சி 1. இன்னைக்கு வேற கேரல் பாஸ்டர் வீட்டுக்கு வரன்னாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷான் என்ன ரெடி பண்ணியிருக்காருன்னு நம்ம கேட்கலாம். சே, இந்த பிஸியான ஷெடியூலில் யார் சும்மா ஃபோன் பண்ணுறது? ஹலோ பிரிஸ்கி, சொல்லுடி. ஏ ஷான், வீட்டில் இருக்கியா? ஆமாண்டி. சரி சரி, இதோ வரேன் இரு. ஹாய், வாடி. என்னடி வீட்டில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க? ஆமாண்டி, பாஸ்டர் வர கேரல் வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு டெக்கரேஷன் பண்ணணும், ஃபுட்ஸும் ஆர்டர் பண்ணணும், நிறைய வேலை இருக்குடி. ஏய், என்னடி இந்த ஸ்டார் இவ்வளோ அழகாக இருக்குது? உனக்கு தெரியாதா? பாஸ்டர் இன்னைக்கு கேரல் வரேன்னு சொன்னதும் நேற்றே போய் சரவணா ஸ்டோரில் வாங்கின்னு வந்துட்டேனே. நேற்று வாங்கினியா? ஐயோ, நான் இன்னைக்கு கண்டிப்பாக போய் இதை வாங்கி என் வீட்டில் மாட்ட போகிறேன்டி. சரிடி, நீ என்ன ஸ்பெஷலு? எனக்கு என்னடி ஸ்பெஷலு? எனக்கு ட்ரெஸ்ஸு 20,000 சாரீ எடுத்து வச்சுருக்கேன்டி. 20,000மா? இவளே 20,000 ரூபாய் குத்து வாங்குறானா? நான் 21,000 ரூபாய் கொடுத்தாவது அந்த புடவையை வாங்கிடுவேன். ஸ்டாரு இந்த அளவுக்கு டெக்கரேட்டாக இருக்குன்னா இவ என்னென்ன ஸ்பெஷல் பண்ணுவா? ஏய் ஷான், என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லடி, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓஹோ, சரி சரி. இந்த யாகிலக்கா அந்த 2 வீடு தள்ளி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாமா? ஆமாண்டி, இந்த வாட்டி கேரளு போன வாட்டி பார்த்தியா? அந்த தெருமுக்கில் இருக்கிற அக்கா அவங்க கேரல் நடத்துந்த 4 நாளாக எல்லாரும் பேசுனாங்க. ஆனால் நம்ம வீட்டு கேரல் வருத அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லாரும் பேசணும்டி. அதில் வேற எப்போவுமே அந்த யாகிலக்கா ஸ்பெஷலாக தால்ச்சி இட்லி தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த தால்ச்சி இட்லியை நம்மளும் போய் பார்க்கலாம். வா 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 போய் பார்க்கலாம். யாகிலக்கா, யார் இது? யாகிலக்கா, ஏம்மா என்னம்மா? என்னக்கா இன்னைக்கு கேரல் என்ன ஸ்பெஷலு? வாங்கம்மா. ஏசப்பா வராருன்ட்டு, அதான் நம்ம பாஸ்டர் வராருன்ட்டு தாழ்ச்சி சுட்டு வச்சுக்கிறேம்மா. ஏம்மா குழந்தைங்களா, வாங்கடா வாங்கடா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்கடா. பத்தியா, நான் சொன்னேன்ல தால்ச்சி இட்லி தானே. ஆமாண்டி. என்னம்மா நான் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிறேன், அதை பற்றி பாராட்டுறீங்களா? இல்லை இல்லை, எப்போவுமே தெரிஞ்சது தான். ஏம்மா வாங்கடா, கொஞ்சம் ரெண்டு இட்லி சாப்பிட்டு போங்கடா. இந்தாங்கடா சரிக்கா, சாப்பிடு. தண்ணி எத்துன்னு வாங்க. இது யார் சாப்பிடுவா? சி, தூக்கி போடு. அம்மா குழந்தைங்க தண்ணி கேட்குதும்மா, இந்தாங்கம்மா தண்ணி, இந்தாம்மா. கேன் வாட்டராக்கா? ஐயோ, நீ கேன் வாட்டர் கேட்பேன்னு தெரியாதம்மா, குழா தண்ணி தாம்மா. நாங்களாம் இதெல்லாம் குடிக்க மாட்டோம். ஐயோ, தண்ணி தான் வாங்கி வச்சிருப்பேனே. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அதான் என்ன செய்கிறேன்னு நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏசப்பா, அடுத்த முறையாவது நான் நல்லபடியாக நல்லா செஞ்சு ஊருக்கே தரும்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஏழை வீட்டில் நீங்கள் தான் வரணும் ஏசப்பா. நான் தான் சொன்னேன்ல, இந்த யாகிலக்கா எப்போ பார்த்தாலும் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் கை தூக்கின்னு இருக்கோம் சர்ச்சில். காட்சி 2. யாசகம் கேட்போர் வீடுகளுக்கு செல்வது. சரி, இப்போ போய் கேட்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுமா, விடுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை ஸ்டாரை பாருங்கடி பாவீங்களே. ஐயோ பசி எடுக்குதே கடவுளே. ஐயோ, அந்த அக்கா வீடு நல்லா இருக்குது. நல்லா தரும், வீடே சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு கண்டிப்பாக தரும். இட்லி சுட்டு வச்சுருக்காதா? எதனா கிறிஸ்மஸ்க்கு ஏசுனாதருக்கு எதனா செய்வாங்களே வருஷம். நீங்கள் நல்லா நம்ம சாப்பிடணும், மிச்சத்தை அந்த உரையில் போட்டு வச்சுக்கணும். ஏக்கா பசி எடுக்குதுக்கா. அக்கா யாருன்னா இருக்கிறீங்களா? அப்பாடா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போதான் கொடுக்கா. மிச்சம் கவரில் கூட போட்டுக்கிறேங்க்கா. சாப்பிட்டு உக்காட்டக்கா. ஏக்கா இருப்பா, எங்க உட்கார்ற? நானே எல்லா கடையும் வாங்கி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா இருக்குதுக்கா. நல்லா இருக்குதுக்கா. கடவுள் நல்லா இருப்பாக்கா, நீ புண்ணியவதிக்கா. சரி, இப்போ என்ன வேணும் அக்கா? எனக்கு என்ன சாப்பிட கொடுக்கா. நீ வேறப்பா, இப்போ உன் நிலைமை என் நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க பாரு, இவ்வளோ சூப்பராக்குதா.
அங்க பாரு இங்க வேண்டாம். அந்த வீடு பத்தியா எவ்வளவு டெக்கரேஷனா இருக்கு. Decoration ஆகுதுக்கா, அங்க போய் பசிக்கு பாரு. எதனா இதை தரியாக்கா? விட அதிகமா அங்க கொடுப்பாங்கப்பா. அங்க போ. நல்ல தாய் உன்கிட்ட இல்லைனா கூட அடுத்தவங்க வீட்டில் கை கட்டி விட்றிய புள்ள தாச்சி நல்லா இருப்ப தாய், நல்லா பெற்று போடு தாய். ஏக்கா இந்த அக்கா தருதாமே, பரவாயில்ல, இது மாதிரி மனசால் கூட இருக்கிறாங்க, பரவாயில்லையே. தான் தரலைன்னா கூட அடுத்தவங்க தராங்கன்னு சொல்லி வழி காட்டுறாங்களே. இன்னைக்கு யார் தூக்கி விட்றா, புண்ணியவதி நல்லா இருப்பா. ஏக்கா யார் அது? லைட்டெல்லாம் மினுக்குது, ஏசுனாத ஸ்டார் தொங்குது. ஐயோ கிறிஸ்மஸ் பண்டிகை இன்னைக்கு. ஆமாம்ல. அக்கா யார் அது? அக்கா பசிக்குதுக்கா, எதனா கொடுங்கக்கா. யாரும்மா இந்த நேரத்துல நம்ம இங்க வந்திருக்க? சோத்திரக்கா, என்னம்மா இந்த நேரத்துல? எதனா கொடுங்கக்கா, சாப்பிட்றதுக்கு செஞ்சு ஐயோ, வச்சு. கேரள் வரப்போற, பாஸ்ட் வரப்போற, இந்த நேரத்துல இங்க நிக்காத. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபாதர் எதுனா தரமாட்டாரக்கா? அதெல்லாம் எங்க வீட்டுல எதுவுமே கிடையாதுமா. செய்யலையா? செய்யலாம் இல்ல, முதல்ல எங்களுக்கு ஃபாதர் வந்து பாஸ்ட் வந்து சாப்பிட்ட பேர் தான். எதுவுமே பண்ணலையாக்கா? என் கூட வந்துடுறாங்க, பேசாம 2 பேரும் போகலாம். இங்க பாரு, அங்க பாரு, அந்த 2 வீடு தள்ளி யாகிலக்கான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. புண்ணியவதிக்கா, நீ கூட அங்க போனேன்னா 2 தால் சட்லி தருவாங்க, சாப்பிட்டு வா, சாப்பிட்டு போ. யார் குத்தாலும் சரிதான், பரவாயில்ல. நல்ல நல்ல தேர்வு ஜனங்கம்மா இதுங்க. தாங்கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவங்கள சொல்கிறாங்க. ஏக்கா ஐயோ ஸ்டார் கூட இல்லடி பாவிங்க, எதுனாடி இது கிறிஸ்மஸ் கொண்டாடுதுன்னு தெரியல. பலூன் குண்டை பாறேன், எந்த காலத்து ஜோடிச்சு வச்சுக்கிறா பாரு, வெட்டாடி தருவா. அது மாடியில் இருக்கிறாளுங்க ஏறி வந்தேன் குத்தா, அவங்களே கொடுக்கல. இது குச்ச வீட்டில் இருக்குது, என்ன தரேன்னு தெரியல. ஏக்கா இன்னைக்கு யார் ஆண்டவர் அமுச்சு வச்சுக்கிறாரு தெரியலையாம்மா? பேசுனது கடவுள் தந்து. அக்கா அக்கா என்னம்மா தண்ணி கொடுக்குறீங்களா? தண்ணி ஏம்மா தண்ணி அது பேசக்கூடாது புழுகுதுறாப்பா. இப்போ தான் வந்து கேன் வாட்டர் கேட்டு போனாங்க. நானே கொயா தண்ணி தான் பூச்சி வச்சுக்கிறேம்மா, குடிக்கிறியாம்மா? பாட்டில் எத்தனை வரலையேக்கா? நீ அதெல்லாம் வேணாம்மா, பரவாயில்ல, குடி. பாஸ்டருங்க தான் வாங்கி வச்சுக்கிறாங்க, குடிமா. சரி. ஏம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வர பழுகுதா, பசி எடுக்குது பழுகுது. ஏம்மா இட்லி சாப்பிட்றியாம்மா? இங்கே உட்காரலாமா? உட்காருமா. உனக்கு இல்லாத வீடா, உட்காருமா. இம்மா பெரிய வீட்டில் உனக்கு அம்த்தம் வீடா கிடைக்காது போதா, உட்கார். ஏம்மா இரு, கொஞ்ச நேரம் இரு, இந்த இட்லியை தந்துடுறேன். போய் வந்து தருவாள்னான்னு தெரியலையம்மா. கது சாத்திப்பாலா? ஆண்டவரே, இதை ஊழியக்காரங்க வருவாங்க, கேரளுக்கு வருவாங்க, தாசை இட்லி இன்னைக்கு பார்த்து நான் சுட்டு வச்சேன். கறி குழம்பு செய்யலான்னு பார்த்தா துட்டு இல்லை ஆண்டவரே. இந்த ஏழை அமுச்சு வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு அது நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. இட்லி சாப்பிடு. அக்கா இதில் போடுக்கா, சாப்பிட்றேங்க. ஏம்மா வேணாமா? இல்லை அவங்க எல்லாம் பரவாயில்லம்மா, தட்டில் சாப்பிடு. இந்தா கோணியை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடு. சரி சாப்பிடுமா, சாப்பிடு. சாப்பிட்டியாம்மா? சரி. எங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர பழகுதா? அக்கா திருகழுக்குன்ற பக்கம் வந்தேங்க்கா. அப்படியா? சரி. இந்த தாம்பரம் பல்லாவரம்லாம் போவேங்க்கா. இன்னைக்கு இப்படி வந்து மாங்காட்டுக்கா இறங்குனேங்க்கா. இந்த என் கையில் 50 ரூபாய்க்குதா, எடுத்துன்னு போமா. சரி வச்சுக்கோ. சரிக்கா. சரி பார்த்து பத்திரமா போறியா? கும்புற உன் ஏசுநாதர் உன் நல்லா வச்சுப்பாருக்கா. சரி ஏசப்பா உன்னை இந்த நிலைமையில வைக்க மாட்டாருமா. போக்கா, எங்களுக்கு எழுதிட்டாருக்கா நெத்தியில. அப்படியெல்லாம் சொல்லாத. ஆண்டவரை நீ நோக்கிய ஜபம் பண்ணு. எங்களை அந்த நிலைமையில இருந்து தான் ஆண்டவர் உயர்த்திருக்காரு, உன்னையும் உயர்த்துவாரு. எனக்கு சபையில சொல்லி தருவாங்கம்மா. சரி, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டா எல்லா சூழ்நிலையும் மாற்றுவாராம். பிச்சைக்காரன் கூட கூப்பிடுறதுனாக்கா பேசுகிற சர்ச்சுவில் சேர்க்க மாட்டேங்க்கா. யாரா இருந்தாலும் கூப்பிடுமா. நீ அடுத்த முறை வரும்போது பாரு, சூப்பரா வருவேன். பட்டா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருமா. பண்ணுக்கா. சோத்திரம். காட் பிளஸ் யூமா. சரிக்கா. காட்சி 3, சபை போதகர் அண்ட் மக்கள் வருகை. சே, இன்னும் அந்த பாஸ்டர் வேறு இன்னும் வரலையே. எல்லா டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது. ஆறிச்சுன்னா என்ன ஆகுறது? இன்னும் பாஸ்டர் வரலையே. சரி ஷான்கிட்ட ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஷான், சொல்லுடி. ஏய், என்னடி இன்னும் பாஸ்டர் வரல? அதை தாண்டி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இது எல்லாத்துலேயும் ஆர்டர் போட்டு வச்சதெல்லாம் ஆறி போயிடும் போல இருக்குது. நான் வேறடி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்டி. நான் என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. கேரளே வரலையேடி, என்னடி பண்ணுறது? காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம். ஐயோ, என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரிலடி. ஏன் இவ்வளோ லேட்டாக ஆகுது? எப்போ வருவாருன்னு தெரில பாஸ்டர். ஆமாண்டி.
சரிடி, இப்போ கேரளுக்கு வராங்கல்ல, ஆமாம் அப்போ அந்த யாகிலக்கா வீட்டுக்கு போவாங்களா? ஆமாம் போய் தானே அவங்க. அங்கே என்ன எப்போ பார்த்தாலும் அந்த தாளிச்சி இட்லி தான் சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறது? அப்படியா சொல்கிற? பாஸ்டரு நம்ம வீட்டை தான் ரொம்ப லைக் பண்ணுவார். ஏன்னா நம்ம தான் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்கோம். ஆமாண்டி, நம்ம டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து அப்படியே மயங்கிடணும் பாஸ்டர். பாரேன், சர்ச்சில் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கிறிஸ்மஸ் பற்றி தான் பேச போகிறாங்க. ஆமாண்டி. தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை, தோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, ஓ பொம்மை. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரமா. ரொம்ப சந்தோஷம், நல்லா கொண்டாடி இருக்கீங்க கிறிஸ்மஸ். அருமையாக இருக்குது அலங்காரங்கள் எல்லாம். ஓகே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஓகே, இதுதான் உங்களுக்கான வார்த்தை. உங்கள் வீட்டில் பாலகன் பிறந்திருக்கிறாரா? சின்ன வயசுல இருக்கிறாரா? ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரா? வல்லமை படைத்தவராக இருக்காரா? உங்கள் இதயத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்றது உங்களுக்கு தான், அது உங்களுடைய விசுவாசம் தான். அது உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? சோத்திர ஆண்டவரே, இதோ அப்பா இந்த வீட்டுக்காக கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவங்க ஆண்டவரே மாற்றும் ஆண்டவரே, குறைகளை எல்லாம் மாற்றி நிறைவாக்கி பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கிறிஸ்துமஸ் கொண்டாட நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரி. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஓகே, வரட்டுங்களா? வாங்க, நேரம் இருங்கய்யா. நாங்க இவ்ளோ டெக்கரேட் பண்ணியிருக்கேன், சாப்பாடெல்லாம் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போறீங்க இல்லம்மா, கொஞ்சம் நாங்கள் அந்த இருளர் பகுதி, அந்த அவங்க பகுதி, அந்த அரவாணிகள் மக்கள் பகுதியிலலாம் நாங்கள் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லலான்னு இருக்கிறோமா. அதனால் அந்த பக்கம் போகிறோம். நரிக்குறவர்கள் பகுதி கொஞ்சம் எளிமையானவங்க கிட்ட போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்லம்மா. ஒரு காஃபி கூட குடிக்காத போறீங்க? ஓகே, அந்த மக்கள்லாம் கருப்பு காப்பி சுடு தண்ணிலாம் கூட அவங்க ஸ்பெஷலாக போட்டு வச்சுக்கிறாங்கம்மா. அதை நாங்கள் போய் பார்க்கணும். சாப்பிட்லாம். நான் ஐயா எப்பவுமே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் இல்லையா சிஸ்டர்லாம். சே, என்ன இவரு இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தோம், இருளர்கள் கிட்ட போறேன்னு சொல்றாரு இந்த ஐயா. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். சோத்திரம்மா, பலமாக வேலை செய்கிறீங்க போல இருக்கேம்மா. ஆமாங்க பாஸ்டர். ஓகேம்மா, என்னம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ்டர் வசனம் படிக்கலாமா? அப்படிலாம் இல்லை பாஸ்டர், நீங்கள் படிங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடணும், இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணும், நிறைய வேலை இருக்குது பாஸ்டர். நல்ல பிள்ளைங்க, கர்த்தருடைய நாமத்தை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? சோத்திரம். ஒரு வசனம் படிங்கம்மா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது என்னும் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்துட்டாராம்மா உங்கள் வீட்டில்? ஆமாம், ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருக்கீங்க போலம்மா. உள்ளத்தில் பிறந்துட்டாரா? உண்மையாக பிறந்துட்டாரா? ஆமாம். சரி, ஓகே, ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த மகளுடைய இருதயத்தில் உண்மையாகவே நீங்கள் பிறந்து இவங்க வீட்டில் இவங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்றதை அவங்க தெரு மக்கள் எல்லாம் பார்த்து உங்களை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு வழி செய்யுங்கப்பா. இந்த அலங்காரங்களில் அல்லப்பா ஆண்டவரே, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அதை பார்த்து ஒரு கூட்டம் மக்கள் நம்ம உள்ளத்துலேயும் அவர் பிறக்கணுமே என்கிறதான ஏக்கம் உண்டு பண்ணுகிற அளவுக்கு இந்த மகளுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ரொம்ப சந்தோஷமா பாஸ்டர், சாப்பிட்டு போங்க ரொம்ப பாஸ்டர். நிறைவா இருக்குமா, கொஞ்சம் வயிறு காலி பண்ணி வச்சிருக்கோம் பாஸ்டர். ஜூஸ் அது குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, தாம்பரம் சைடுல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் மக்கள் இருக்காங்கம்மா, கொஞ்சம் அவங்கள பார்த்து எவ்வளோ நான் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஒண்ணு கூட சாப்பிடாம போறீங்க. ஆர்டர்லாம் பண்ணீங்களாம்மா? ஒன்று பண்ணுங்கம்மா, ஜனங்கள்லாம் இருப்பாங்க, எளிமையானவங்களா இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் நரிக்குறவ இருக்காங்க, நீங்க போய் கொடுத்து ஏசப்பா பத்தி சொல்லுங்க, நல்லா பயன்படுத்திக்கலாமே இதெல்லாம். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஓகேங்களா? சரிங்க பாஸ்டர். உன்னதரே, உயர்ந்தவரே, உயிரோடு கலந்தவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உயிரோடு கலந்தவரே. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே கூட இருக்கிறார். ஓகே, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸ்தோத்திரம். ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கு வீடு, நீட்டா நல்லா கீரம்மா, நல்லா வச்சிருக்கீங்க வீடை. சூப்பர். இப்போதான் சாமான் கை வச்சேன். அப்படியா? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களா எங்களுக்காக? வச்சுக்கிறேன், கருப்பு காப்பி போட்டு வச்சுக்கிறேம்மா. ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம். என்னத்த பண்ணுறதுன்னு தெரியலையாம்மா. இட்லி சுட்டு வச்சுருந்தேன், அது கூட கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இவங்கன்னா நினச்சிப்பாங்க தெரியல. உன்னத்துல இருக்கிறது அந்த கொஞ்சத்தை கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கருப்பு காப்பி குடிச்சிட்டு போயங்கம்மா. குடிங்க. ஓகே, குடிங்க.
ஆண்டவரே, இந்த கருப்பு ஆப்பி குடிக்கிறதுக்கு இந்த ஏழை வீட்டுக்கு வர வச்சிங்களே, ரொம்ப நன்றி அப்பா. அப்பா கோடான சந்தோஷமா இருக்குல்ல, இந்த கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி. கொஞ்சம் தாஜ் செட்லேயும் குத்துறம்மா, அருமையாக இருக்குமே. போன வருஷம் சூப்பராக கொடுத்தீங்க, தொட்டுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமே சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சாப்பிடுவீங்களோ சாப்பிட மாட்டீங்களோ, ரேஷன் அரிசியில் சுட்டு வச்சேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ஓகே, நம்ம எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. அம்மா இப்போ இந்த தால் சைட்டில் இப்போ வர சந்ததிக்கு தெரியல, நீங்கள் பேசாமல் யூடியூப்பில் போட்டிருங்க. அம்மா நிறைய பேர் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரியலையே. உங்கள் மூஞ்சி காட்ட வேணாம், நீங்கள் சும்மா வாய்ஸில் பேசுனீங்கனாலே போதும், செய்முறை மட்டும் சொன்னீங்க போதும். ஆமாம், அப்படியும் இருக்குது ஆப்ஷன். முகம் காட்டி பேசணும்னு வைக்கப்படாதீங்க. ஆமாம், கர்த்தர் உங்களை தையலை உயர்த்தும். ஆமாம், நல்லா இருக்குது. இதில் தான் இப்போ ட்ரெண்டு. ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிடல. ஒரே நிமிஷம், டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கம்மா, ஜெபம் பண்ணிடலாமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சோத்திரம், ஜெபம் பண்ணிடுறீங்களா? அந்த ஏசப்பா அந்த வீட்டுக்கு வரணும், ஜாமானுமா. சோத்திரம்ப்பா, ஆண்டவரே நன்றி அப்பா. அழகான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமேன் தகப்பனே. அடி மட்டத்தில் இருந்த மகளை சபைக்கு கொண்டு வந்து ரட்சித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உயர்த்திட்டு வரீங்கப்பா. உண்மையாகவே இவங்க ஆண்டவரே இந்த பண்டிகையை அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க சாட்சியாக வாழ்கிறாங்க ஆண்டவரே. அதை நிமித்தம் எல்லாருடைய வீட்லேயும் நீங்கள் பிறக்க போகிறீங்க, இதயத்தில் பிறக்க போகிறீங்க. உமக்கு நன்றி. இந்த மகளை ஆசிர்வதிங்க. இவங்க பண்ணுறதான பிரயாசங்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்க. ஆமேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. ஓகே, ஆசீர்வதிப்பார்மா, உங்களை உயர்த்துவார். சொல்லுமா, வரட்டுமா? எங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் சாப்பிடல. ஓ, நான் இங்கே நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கம்மா. நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணுமா? உங்களுக்கு ஆமாங்க ஐயா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணோம். இங்கே வந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடாம வந்துட்டு ஏற்கனவே நான் வந்தேம்மா, என்ன உங்களை கூப்பிட்டேன். எப்போ வந்தா? தண்ணி கூட கேட்டேன், இல்லை டிஃபன் வீட்டுக்கு கேட்டேன். வரலையே. ஏதாவது நாஸ்டா இருக்காதான்னு கேட்டேன். நல்லா யோசித்து பாருங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரங்க தான் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படியா? உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாம்மா? ஆமாங்க ஐயா, வந்தார். நீங்கள் கொடுத்தீங்களா ஏதாவது அவங்களுக்கு? கொடுத்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லை ஐயா. கொடுக்கலங்க ஐயா. நான் தான்மா அது. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமல் போகவில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? எளிமையானவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, மிக ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதாம்மா சுவிசேஷம். அது இயேசுவுக்கே செஞ்ச மாதிரிம்மா. அதுதாம்மா உங்களுக்கு உண்மையாக பண்டிகை கொண்டாது. நம்மளே சாப்பிட்டு நம்மளே ஸ்டேட்டஸ் போட்டு நம்மளே ஆர்டர் பண்ணி நம்ம சொந்த பந்தங்களுக்கே கொடுத்துட்டு எத்தனை வருஷம் தான் இதை பண்ண போகிறீங்க? பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட், மாங்காடு பஸ் ஸ்டாண்டில் போய் பாருங்கள், படுத்துட்டு இருக்காங்க. எழுப்பி இந்தாங்க இட்லி, ஏசப்பா ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாலே பெரிய கிறிஸ்மஸ்மா அது. அப்போ எது தாங்க ஐயா கிறிஸ்மஸ்ஸு? இந்த ஸ்டாரில் இல்லை கிறிஸ்மஸ், இந்த ஸ்டேஜில் இந்த லைட்டில் இல்லை கிறிஸ்மஸ், ஆடை அலங்காரத்தில் இல்லை கிறிஸ்மஸ், நடனங்களில் இல்லை கிறிஸ்மஸ், நாடகங்களில் இல்லை கிறிஸ்மஸ்மா. அந்த எளிமை தாம்மா கிறிஸ்மஸ். இதெல்லாம்மா கிறிஸ்மஸ், இதாம்மா கிறிஸ்மஸ். இந்த சிறியரில் எதை கொடுக்குறீங்களோ அது ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரிம்மா. அதல்ல கிறிஸ்மஸ். இந்த மாதிரி இதாம்மா கிறிஸ்மஸ். ஆமாங்க ஐயா, எங்களே மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்கள் உணர்ந்ததே பெரிய விஷயம். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். ஆண்டருக்குள்ளே நீங்கள் பெஸ்ட்டான பிள்ளைங்க. கொஞ்சம் நீங்கள் தடுமாறிட்டீங்க, நீங்கள் மனம் திரும்புறீங்க பார்த்தீங்களா? உண்மையான கிறிஸ்மஸ் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே போதும். ஏன்னா உங்களை நான் ஒரு காலம் அறியேன்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாதுல்ல. நாங்கள் உங்கள் நாமத்தினால அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், இப்போ நீங்கள்லாம் ஆர்டர் போட்டிங்க, அது பண்ணோம் இது பண்ணோம் இல்லை. உங்களை ஒரு காலம் அறியேன்னு அந்த கூட்டத்தில் நீங்கள் நின்றக்கூடாது. உண்மையான கிறிஸ்மஸ் எது என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், சாட்சியாக வாழுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. எப்பவுமே பண்ணுற கிறிஸ்மஸ் வேண்டாம், வித்தியாசமான ஒரு கிறிஸ்மஸ். ஓகே, அது இது எது கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.